இன்னைக்கு என்ன உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு, எலும்பவே தோண மாட்டேங்குது. 6 மணி ஆகியாச்சு. ஒரு 7 மணி வரை படுத்து தூங்குவோம். டெய்லி வேலை செஞ்சு வேலை செஞ்சு காலெல்லாம் நல்ல வலியா இருக்கு. இதை நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அம்மா எப்படி இருக்கிறீங்க அம்மா? நீ வீட்டுக்கு வந்தே ஒரு வாரம் ஆகுது. இன்னைக்கு தான் உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணியிருக்கு. அம்மா நான் கிறிஸ்மஸுக்கு தானே வீட்டுக்கு வந்தேன், அதனால தான் இந்த வாரம் திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்த வாரம் ஒரு வாரம் இங்கே தான் நிற்பேன், சரியா அம்மா? சரி மோளே, நீ ஒரு மாதம் இங்கே நின்னாலும் எனக்கு கவலையே இல்லை. நீ வீட்டில் ஒரு வேலையுமே பண்ண தேவையில்லை. நெட்டவெள்ளி இருக்கா, இல்லை நெட்டவெள்ளி நல்லா சமைப்பா, அவளையும் உனக்கு சமைச்சு போடுவா என்ன. அதனால தான் நான் பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நெட்டவெள்ளி எங்கே இன்னும் எலும்பல்லையா? டெய்லி 6 மணிக்கே எழும்புவா. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, இன்னும் எலும்ப காணல. அம்மா பிள்ளைகளுக்கு எனக்கு நல்ல வயிறு பசிக்குது. வீட்டில் இருந்து ஒன்றும் சாப்பிடாம வந்தோம். இங்கே எல்லாம் நீங்கள் சமைச்சு வச்சிருப்பீங்கன்னு நினச்சோம். இன்னும் சமைக்கவே தொடங்கலையா? நெட்டவெளியை சீக்கிரமாக எழுப்பிட்டு வாங்க அம்மா. சரி மோளே, நான் நெட்டவெளியை எழுப்பிட்டு வரேன். நீ மேலே போய் ரெஸ்ட் எடு என்ன. பிள்ளைலாம் மேலே ப்ளே ரூம் எல்லாம் இருக்குது, எந்த ரூமில் வேணாலும் போய் விளையாடுங்க என்ன. நெட்டவெள்ளி ஆண்டி ரூமில் நிறைய பொம்மை எல்லாம் இருக்கும். வா வா நம்ம அங்கே போய் விளையாடலாம். அவங்க இப்போ ரூம்ல தானே தூங்கிட்டு இருக்காங்கன்னு பாட்டி சொன்னாங்க. அதனால இப்போ போகாண்டா என்ன. அவங்கள இனிப்பு எழுப்பி கீழே கூட்டிட்டு வருவாங்க. அதுக்கு பிறகு அவங்க ரூம்ல போய் எல்லாத்தையும் கீழே தூக்கி போடலாம். பிள்ளைகளா வாங்க வாங்க நம்ம ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாம். நெட்டவெள்ளி எலும்பு, நெட்டவெள்ளி எலும்பு. அத்தை எனக்கு ரொம்ப உடம்பு டயர்டா இருக்கு அத்தை. ப்ளீஸ் அத்தை, நான் கொஞ்ச நேரம் படிக்க. இன்னைக்குள்ள வேலையெல்லாம் நீங்களே பண்ணுங்க என்ன. எவ்வளோ தைரியம் உனக்கு, என்னையே எதிர்த்து பேசுவியா? சீக்கிரமா எலும்பு. எனக்கு மொவா வேற வந்திருக்கா, அவளுக்கு விதவிதமாக சமைச்சு கொடுக்கணும். எலும்பு. இந்த வயசுலேயே உனக்கு டயர்ட்னா எனக்கெல்லாம் எவ்வளோ டயர்டாக இருக்கும். டெய்லி இந்த வீட்டில் நான் தானே வேலை பார்க்குறேன். ஒரு நாள் நீங்கள் வேலை பார்த்தா குறைஞ்சா போவீங்க. இன்னைக்கு காலமே டிஃபனுக்கு தோசை பண்ணணும். எனக்கு மருமவளுக்கு 5, 2 பிள்ளைங்க வந்திருக்காங்க. 5 எனக்கு 5 தோசை. அத்தை தோசை பண்ணுறதுக்கு இட்லி பண்ணலாம் இல்லை, அப்போ சீக்கிரமாக வேலையும் முடியும். எனக்கு மகளுக்கு இட்லி பிடிக்காது, தோசை தான் பிடிக்கும். அதனால நீ தோசை தான் பண்ணணும். என்ன மட்டும் எங்கள் வீட்டுக்கு அத்தை விடவே இல்லை. ஆனால் அவங்க மக வாரத்துக்கு ஒரு காலாவது இங்கே வந்துடுவாங்க. அவங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா கூட பரவாயில்ல, ஆனால் சுத்தமாக ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. எல்லா வேலையும் நான் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. உடம்புக்கு வேற முடியலை, நீ என்ன பண்ண முடியும்? நீ கிச்சனில் போய் தோசை சுட தொடங்குவோம். வா வா நெட்டவெள்ளி ஆண்டி இப்போ ரூமுக்குள்ளாடி இல்லை. நம்ம ஃபாஸ்ட் அவங்க ட்ரெஸ் எல்லாம் குழப்பி போடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அவங்க பொம்மை எல்லாம் எடுத்து எடுத்து குழப்பி போடலாம் என்ன. முன்னாடி அவங்கள்ட்ட நிறைய பொம்மை இருந்துல்ல, இப்போ எந்த பொம்மையுமே காணல. கிறிஸ்மஸ் தாத்தா பொம்மை மட்டும்தான் இருக்கு. அவங்க பொம்மை எல்லாம் எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி அவங்க சாரி எல்லாம் இனி கீழே தூக்கி போடலாம். ஐ ஜாலி ஜாலி, சாரியே எல்லாமே குழப்பி போட்டாச்சு. நெட்டவெள்ளி ஆண்டி எவ்வளவு சாரி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஏதாவது கேட்டா சொல்லுவாங்க ஒரு சாரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா பீரோ நிறைய சாரியா தான் இருக்கு. 2 நாளாவே உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ ஃபுல்லா ஆக்ஷன் வச்சே சொல்லிட்டே இருக்க. ஆமா ஆமா, எங்க கிளாஸ் மேம் சொன்னாங்க எப்பவுமே யார்கிட்ட பேசினாலும் ஆக்ஷன் வச்சு தான் பேசணும், அப்பதான் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதுல இருந்து எங்க கிளாஸ்ல இருந்து எல்லாருமே ஆக்ஷன் வச்சே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நீயும் ட்ரை பண்ணு பாரு. எனக்கு வேற வேலை இல்லை. சரி சரி வா ஃபாஸ்டா போயிடலாம், வயிறு வேற பசிக்குது. இனிப்போ ஒருவேளை நெட்டவெள்ளி ஆண்டி வேற ரூமுக்கு வருவாங்கன்னு நினைக்கி. இனி அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு போலாமா? அது நம்ம சாப்பிட்டுட்டு வந்து வேணும்னா அவங்க திங்ஸ் எல்லாம் கீழே போடலாம் என்ன. நம்ம இப்படி பண்ணதுக்கு கண்டிப்பா நெட்டவெள்ளி ஆண்டி கோவப்படுவாங்க. கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கோமோ. நம்ம என்ன பண்ணாலும் பாட்டி எப்பவுமே நமக்கு சப்போர்ட்டா தான் இருப்பாங்க. நெட்டவெள்ளி ஆண்டியை தான் திட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ நமக்கு ஒரு ப்ராப்ளமுமே வராது. நெட்டவெள்ளி தோசையெல்லாம் சுட்டுட்டியா நெட்டவெள்ளி? அத்தை 5 தோசை தான் சுட்டு முடிஞ்ச அத்தை. என்ன இவ்வளோ நேரம் ஆக்கி 5 தோசை தான் சுட்டு முடிஞ்சா? எனக்கு மக அப்பமே வயிறு பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா. ஃபாஸ்டா சுடு. அத்தை 2 தோசை கல் இருக்குல்ல, நீங்க ஒரு தோசை கல்ல தோசை சுடுங்க அத்தை. லேட்டாக எழும்பிட்டு ஓவராக தான் பேசிகிட்டு இருக்க. ஒழுங்கா நீ தான் எல்லா தோசையும் சுட்டுருக்கணும். நான் இன்னைக்கு ஒரு வேலையுமே பண்ண மாட்டேன். ஏன்னா மகளுக்கு கூட இருந்து பேசிட்டு தான் இருப்பேன். அம்மா வயிறு பசிக்குதம்மா, இன்னும் தோசை சுட்ட முடியலையா? நெட்டவெள்ளி தோசை சுட்டாலே இப்படி தான் நல்லா ஸ்லோவாக தான் இருந்து தோசை சுடுவா. கொஞ்சம் பொறுத்துக்க மக்களே.
பிள்ளைகளும் வயிறு பசிக்குதுன்னு நேரமே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் ஹோட்டலில் போய் சாப்பிடட்டா? வேண்டாம் மக்களே வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணு. நெட்டவள்ளி ஃபாஸ்ட்டாக சுட்டுருவா. நெட்டவள்ளி என்ன பார்த்துட்டே இருக்க, ஃபாஸ்ட்டாக தோசையை சுடு. நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், ஹாலில் வந்து தான் என்ன. சரி அத்தை. மக்களே, இந்த வீடியோட கண்டினியூஷனை நாளே பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளே பார்க்கலாம் மக்களே. டாட்டா, பை பை.